நண்பர்களே, இன்றைய தலைப்பு மகிழ்ச்சி தியானங்கள். தியானம்னா என்ன? நாம நெறைய என்ன நெனச்சுட்டு இருக்கிறோம்னா, தியானம் பொதுவா தியானம் மனம் அமைதி பெற உதவும், குழப்பங்கள் நீங்கி தெளிவு பெற உதவும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், மன அழுத்தம் குறையும் எல்லாம் ஓகே. ஆனா, தியானம் அப்படிங்கிறது கண்களை மூடி வலுக்கட்டாயமாக நம்ம மனச கட்டுப்படுத்தி தியானத்த வர வைக்கிறது மட்டும் அல்ல தியானம். ஏன்னா, நீங்க அந்த மாரி ஒரு தியானம் பண்ணும்போது ஒரே நாள்ல உங்களுக்கு இது கைகூடிடாது. நீங்க அந்த மனச அலைபாயிற மனச கட்டுப்படுத்துறதுங்கிறது ஒரு நாள்ல நடக்கக்கூடிய எளிமையான காரியம் இல்லை. அதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க பழக வேணும். கொஞ்சம் கொஞ்சமா பழகி, அதுக்கப்புறம் தான் நீங்க அந்த தியானத்தில் முழுமையாக ஈடுபட முடியும். அதுக்கு நெறைய காலம் பிடிக்கும். பொதுவாக இந்த உலகியல் வாழ்க்கையில் நல்ல பற்றோட அந்த மாரி உள்ளவங்களுக்கு அந்த தியானம் அவ்வளோ எளிமையா கைகூடாது. இப்ப இதற்கு மாற்றாக உங்களுக்கு எளிமையான தியானங்கள், எளிமையான விஷயங்கள் சிலது இருக்குது. அதாவது மகிழ்ச்சி தியானங்கள்னு சொல்றோம். நண்பர்களே, உங்களுக்கு ஒரு உணவு ரொம்ப பிடிக்கும். அந்த உணவினை நல்ல ஒரு மனசுக்கு பிடிச்ச இடத்துல உட்கார்ந்து, நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலையில மெதுவாக ருசித்து, ரசித்து நீங்கள் அந்த உணவினை உண்டால், அது கூட உங்கள் மனசுக்கு அமைதியை தரும், தன்னம்பிக்கையை தரும், மன அழுத்தத்தை குறைக்கும். இதுபோல குழந்தைகளோட விளையாடுதல். சிறு குழந்தைகளோட நீங்க எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு, அந்த குழந்தைகளோட நேரம் போறது தெரியாம விளையாடிக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்க நேரத்த அந்த குழந்தைகளோட செலவழிச்சீங்கன்னா, அதுவும் ஒரு வகையில் தியானமே. அதேபோல இயற்கை எழில் சூழ்ந்த இடம். நெறைய தாவரங்கள்லாம் இருக்கிற ஒரு பூங்கா மாரி இடத்துல உட்கார்ந்து, இந்த தாவரங்களையும், மரங்களையும், அங்கு இருக்கின்ற பறவைகளையும், பிற உயிரினங்களையும், பூக்களையும் நீங்க ரசிச்சீங்கன்னா, ரசிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, அதுவும் ஒரு வகையான தியானமே. கடற்கரையில் அமர்ந்து அந்த அலைகள் வருகின்ற அந்த அழகினை மட்டும் ரசிச்சுக்கிட்டே உட்கார்ந்திருந்தீங்கன்னா, அதுவும் ஒரு வகையான தியானமே. இன்னும் ரொம்ப சிறப்பாக, குறிப்பாக ஒரு கணவன், மனைவி இருவரும் சேரக்கூடிய தாம்பத்தியம் கூட ஒரு தியானம் தான். இது ஒரு நல்ல தியானம். இதன் மூலமாவும் உங்க மனம் மிக, மிக, மிக மகிழ்ச்சி பெறும், அமைதி பெறும், நல்ல தன்னம்பிக்கை உருவாகும். நீங்க கவனிச்சு பாருங்க. திருமணம் ஆகாதவர்கள், கணவனை இழந்தவர்கள், மனைவியை இழந்தவர்கள், விவாகரத்து பெற்றவர்கள், இந்த மாரிலாம் பார்த்தீங்கன்னா, உள்ளவர்களுக்கு நெறைய மன அழுத்தமும், நோய்களும் அவங்கள சுத்தி இருக்கும். நெறைய பிரச்சனைகளோட இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு திருமணம் தான். அதேபோல சிரிப்பு. நம்முடைய ஆழ்மன பிரச்சனைகளுக்கு ரொம்ப, ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து சிரிப்பு. ஏன்னா, நம்ம நெறைய பேர் வாழ்க்கையில சிரிக்கிறதுக்கு மறந்து போயிட்டோம், பல்வேறு காரணங்களால. இப்ப முடிந்தவரை சிரித்து பேசுவோம். மற்றவர்களிடம் சிரிச்ச முகத்தோட பேசுவோம். பொதுவாகவே நமக்கு இந்த சிரிச்ச முகம்ன்றது மற்றவங்கள ஈர்க்கக்கூடியது. நண்பர்களே, நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு கடைக்கு போறீங்க. ஒரு கடையில ஒரு ஜவுளி கடையோ அல்லது ஏதோ ஒரு கடைக்கு போனீங்கன்னா, அங்க ஒரு 10 சேல்ஸ்மேன் இருந்தா, சிரிச்ச முகத்தோட வரவேற்கிற சேல்ஸ்மேன் யாருன்னு பார்த்து நேரா நம்ம அவங்க கிட்ட போவோம். இது மனுஷனுடைய இயல்பு. ஏன்னா சிரிப்பு மற்றவர்கள அட்ராக்ட் பண்ணும், ஈர்க்கும். அதனால நாம் சிரித்து பழகுவோம், சிரித்து வாழ்வோம், சிரித்த முகத்துடன் மற்றவர்களிடம் பேசுவோம். அதேபோல சிரிப்ப பொறுத்தவரைக்கும் பிறருக்கு ஈஸியா தொத்திக்கும். நீங்க வேணா பாருங்க, ஒருத்தர்ட்ட சிரிச்சு பேசினே இருந்தீங்கன்னா, உங்க கூட பேசுறவரு சிரிச்சு பேச ஆரம்பிச்சுருவாரு. அப்புறம் அவர் கூட பேசுறவரு சிரிச்சு பேச ஆரம்பிச்சுருவாரு. இல்ல எதுவுமே நீங்க பேசாம நீங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க. உங்க பக்கத்துல உட்கார்ந்திருக்கிறவரு தானா சிரிப்பாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சிரிப்பாரு. இப்படியே ஒருத்தருக்கு அந்த சிரிப்பு தொற்றிக்கொள்ளும். நீங்க வேணா எங்கனா ட்ரை பண்ணி பாருங்க. அப்ப சிரிப்பு என்பது தொற்றிக்கொள்ளக்கூடியது. அப்ப நம்ம ஏன் நல்ல விஷயத்த ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாரி ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது? சிரிப்பு இன்னொருத்தருக்கு பரவணும்போது நம்ம ஏன் சிரிச்சு பழகக்கூடாது? நண்பர்களே, நான் சிரிப்பு யோகா அப்படிங்கிற ஒரு பயிற்சிய நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இந்த சிரிப்பு யோகா பயிற்சி நாங்க நடத்தும்போது பார்த்தீங்கன்னா, சில இடங்கள்ல 5 வருஷம், 10 வருஷம் வாழ்க்கையில சிரிப்புன்றதே மறந்துட்டு இருந்தவங்கள எல்லாம் 1/2 மணி நேரத்தில சிரிக்க வச்சிருக்கிறோம். ஸோ அந்த மாரி சிரிப்பு யோகா, இந்த மாரி சிரிப்பு யோகாவ கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். உங்க பகுதியில நீங்க இந்த ஏற்பாடு பண்ணலாம். இந்த மாரி நெறைய விஷயங்கள் மனசுக்கு அமைதி தரக்கூடிய, மனசுக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. அவற்றை எல்லாம் பயன்படுத்தினாலும் கூட தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நான் இப்ப சொன்னதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள். இன்னும் நெறைய இருக்கு. ஒரு சுற்றுலா போலாம். இப்ப கோடை காலம் எல்லாம் பிள்ளைங்களோட சுற்றுலா போலாம். இது எல்லாமே மனசுல தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடியது, மனசை ஒருநிலைப்படுத்தக்கூடியது, நல்ல வலிமையை தரக்கூடியது, மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியது. எனவே மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செயல்களை நாம் செய்வோம். அதன் மூலம் நாமும் மகிழ்ச்சியாக இருப்போம். மற்றவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்துவோம். இது போன்ற எளிமையான மகிழ்ச்சியான தியானங்களை பயன்படுத்துவோம். வாழ்த்துக்கள். நன்றி.